Hello engineers, welcome back to my channel. So பார்க்க போறது vector spaceல another one example. So question என்ன அப்படின்னா set of all 2 cross 2 matrices. So form of A1 1B. Okay. So where A and B are real numbers. So இதோட additions என்ன கொடுத்திருக்காங்க standard matrix additions and scalar multiplications. So addition and multiplication என்ன மென்ஷன் பண்ணிருக்கான் மேட்ரிக்ஸோட ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் அடிஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் கொடுத்துருக்கான். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து வெக்டார் ஸ்பேஸா இல்லையான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெக்டார் ஸ்பேஸா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தம் 8 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 8 ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 8 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆனா அப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வெக்டார் ஸ்பேஸை நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துக்கலாமா? வாட் இஸ் த கிவன்? ஸோ வெக்டர் ஸ்பேஸில் வின்னு டினோட் பண்ணுறோம். வி டினோட் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A1 1B. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ A, B ரியல் நம்பர்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 8 ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொன்றையும் எலமெண்ட் எடுக்க போல நான் காமனாக எலமெண்ட் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துறேன் அப்படின்னா A1 1 1 B1. Okay, so next B matrix. So எப்படி எடுத்துட்டேன்னா A2 1 1 B2. So next C matrix. A3 1 1 B3 எடுத்துக்கிறேன். So இதுல ஆல்பா பீட்டா ரியல் நம்பர்ல எடுத்துக்கிறேன். So scalar. So ABCன்றது வெக்டார் எலிமெண்ட், ஆல்பா பீட்டான்றது ஸ்கேலார் எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி 8 ப்ராப்பர்ட்டியில் அப்ளை பண்ண போகிறோம். 8 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வி வந்து நம்மளுக்கு வெக்டார் ஸ்பேஸ். அதை முதல்ல செக் பண்ணணும். சப்போஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுனா வி இஸ் நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் அண்டர் அடிஷன். ஸோ இதோட ரூல் என்ன? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு வின்னு எடுப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் அதாவது அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாலும் அது வில இருக்கும். திஸ் இஸ் அ ரூல். ஓகேவா? ஸோ நான் 2 எலமெண்ட் வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கணும். நான் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதை ஆட் பண்ணுமா ஏ மேட்ரிக்ஸ் பிளஸ் பி மேட்ரிக்ஸ். ஸோ அடிஷன் ப்ராப்பர்ட்டி இப்போ A1 1 1 B1 கிளியர். நெக்ஸ்ட் A2 1 1 B2. ஸோ நார்மல் அடிஷன் எலமெண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ A1 பிளஸ் A2 1 plus 1. So again 1 plus 1 B1 plus B2. Clear? இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா A1 plus A2 2 2 B1 plus B2. ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட் வெக்டர் ஸ்பேஸில் இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரூல் என்ன? A1 1B. ஸோ இந்த மாதிரி அதாவது நான் டயகோனல் எலிமெண்ட் 1ல இருக்கும். ஓகே, ஒன்லி டயகோனல் எலிமெண்ட் தான் சேஞ்சஸ் இருக்கும். நான் டயகோனல் எலிமெண்ட் ஒன்லி ஃபிக்ஸ்டு எலிமெண்ட் 1ன்னு வரும். ஆனால் இங்கே வந்து எலிமெண்ட் என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்கு. அப்போ இந்த எலிமெண்ட் வெக்டார் ஸ்பேஸில் வராது. அப்போ க்ளோசர் அண்டர் அடிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. கிளியரா? ஸோ இந்த ரீசன்னால தான் நான் மேட்ரிக்ஸ் அடிஷனை நான் அங்கே டிஃபைன் பண்ணலை. எப்பவுமே நான் மேட்ரிக்ஸ் அடிஷன் ஸ்கேலாரோட மல்டிபிகேஷனை நான் டிஃபைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் டிஃபைன் பண்ணாமல் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே வந்ததுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. கிளியரா? ஸோ ஏன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இங்கே வந்த எலமெண்ட் 2 ஆனால் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு எலமெண்ட் 1 அந்த பொசிஷனில். இப்போ நம்மளுக்கு இங்கே க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. கிளியர்னா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ கிவன் பி வந்து நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ் சொல்லிட முடியும். பட் நம்மளுடைய 8 ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றதை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி commutative of addition. Okay, so rule என்ன அப்படின்னா x, y belongs to v, x plus y யும் y plus x ம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க 2 எலமெண்ட் எடுக்கணும். a மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ LHS. LHS என்ன? A plus B matrix. A plus B matrix என்ன? A1 1 1 B1 plus A2 1 1 B2. So add பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்?
a1 plus a2 1 plus 1 1 plus 1 b1 plus b2. So finally add பண்ணீங்க அப்படின்னா a1 plus a2 2 2 b1 plus b2. Okay. So next right hand side என்ன b plus a matrix எடுப்போம். அப்ப a2 1 1 b2 னு வரும் plus a1 1 1 b1 னு வரும். addition property apply பண்ணீங்க அப்படின்னா a2 plus a1 1 plus 1 1 plus 1 b2 plus b1. So இதை add பண்ணோம் அப்படின்னா a1 plus a2 2 2 b1 plus b2. So இங்க கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க ஈக்குவலா இருக்கு. ஸோ ஆனால் இங்க என்ன கன்சிடர் பண்ணலாம், ஆனால் 2ன்னு வந்திருக்கு, ப்ரீவியஸ்ல தான் 2 வந்து நாட் எலிஜிபிள் மென்ஷன் பண்ணோமே, இங்க 2 வந்திருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி ரூல் என்ன, x plus yயும் y plus xம் ஈக்குவலா இருக்கும்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். ரெண்டு எலமெண்ட் வெக்டார் ஸ்பேஸ்ல எடுக்கிறோம், அந்த x plus yயும் y plus xம் ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணோம். ஸோ இங்க ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால commutative of addition வந்து satisfied. Clear? So next property. Third, associative of addition. Okay. So இங்கே conditions என்ன அப்படின்னா x, y, z belongs to b. மூணு element vector spaceல எடுப்போம். x plus y plus z equal to x plus y plus z. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா associative of addition சொல்லுவோம். ஓகேவா? சோ மூணு எலிமெண்ட் எடுக்கணும். இங்க நான் ஆல்ரெடி மூணு எலிமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். A மேட்ரிக்ஸ், B மேட்ரிக்ஸ், C மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், LHS டைரக்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறேன். A plus B plus C. சோ இதுல ஃபர்ஸ்ட் A plus B ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் A1 1 1 B1 plus A2 1 1 B2 plus A3 1 1 B3. So இதில் first add பண்ண வேண்டியது A plus B. So A plus B matrix add பண்ணுவோமா? இப்போ A1 plus A2 1 plus 1. So next 1 plus 1 B1 plus B2. Clear? So A3 1 1 B3. Again இந்த ரெண்டு matrix addition property apply பண்ணலாம். So apply பண்ணீங்க அப்படின்னா A1 plus A2 plus A3. So இது ரெண்டையும் add பண்ணோம்னா 2 plus 1. Again 2 plus 1 B1 plus B2 plus B3 வரும். So finally A1 plus A2 plus A3 3 3 B1 plus B2 plus B3. So this is the left hand side. So next right hand side matrix இருக்கணும். right hand side ல RHS. So RHS என்ன, A plus B plus C. So again A matrix A1 1 1 B1, B matrix A2 1 1 B2, C matrix A3 1 1 B3. Okay. So இதுல B plus C first add பண்ணு. First A matrix வச்சுக்கோங்க. A1 1 1 B1 plus ரெண்டு matrix add பண்ணோம்னா A2 plus A3 1 plus 1 1 plus 1 B2 plus B3. Again இந்த ரெண்டு matrix add பண்றோம். A1 plus A2 plus A3 1 plus 2 1 plus 2 B1 plus B2 plus B3. Okay. So இது ரெண்டையும் add பண்ணீங்க அப்படின்னா A1 plus A2 plus A3 3 3 B1 plus B2 plus B3. ஓகேவா? ஸோ இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் ஆஃப் அடிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டி. ஸோ இங்கே ரூல் என்ன அப்படின்னா 0 belongs to V. For all x belongs to V, x plus 0 is equal to x. ஓகேவா? ரூல் என்ன அப்படின்னா x ஓட
ஐடென்டி எலமெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வரணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் இங்க இருக்கிற வெக்டர் எலமெண்ட்டுக்கு ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா இருக்கா அப்படின்றத முதல் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இருக்கா அப்படின்ற ஐடென்டிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஜென்ரல் டேர்மா எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஸோ எடுத்துடலாம். அனதர் மேட்ரிக்ஸ் ஸோ இ எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ என்ன ரூல் இருக்கு? E1 1 1 E2. ஸோ வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ ஐடென்டி எலமெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ரூல் என்ன? ஏ மேட்ரிக்ஸோட இ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அப்போ இ மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா செக் பண்ணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்ன? ஸோ A1 1 1 B1. வாட் இஸ் த இ மேட்ரிக்ஸ்? E1 1 1 E2. So what is the A matrix? A1 1 1 B1. So addition property check பண்ணுவோமா? இப்போ A1 plus E1 1 plus 1 1 plus 1 B1 plus E2. E corresponding elements equal இருக்கும் எடுத்துக்கிறோம். 1 A1 1 1 B1. ஓகே. இப்போ இந்த இடம் செக் பண்ணீங்க அப்படின்னா A1 plus E1 2 2 B1 plus E2. So again A1 1 1 B1. இப்போ இந்த இடத்துல செக் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஈக்குவலா எடுத்துக்கலாம். இப்போ A1 plus E1 equal to A1 வரும். E1 ஓட வேல்யூ 0ன்னு வந்துடும். ஓகேவா? பட் இங்கேயும் B1 plus E2 is equal to B1. E2 ஓட வேல்யூ 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ E1 ஓட வேல்யூ 0, E2 ஓட வேல்யூ 0. அதில் எந்த பிரச்சனையும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இந்த வந்த ஆன்சர் என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆன்சர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ இது கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஈக்குவலா இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம E1 ஓட வேல்யூ E2 ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆனால் ஃபைனலாக ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகலை. ஏன்னா ஆட் பண்ணும்போது அடிஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 வந்துடும், வரக்கூடிய ஆன்சர் 1 வரணும். ஸோ 2 வர்றதுனால இங்கே ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ இ எலமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு வி. ஸோ வியில் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை. கிளியரா? ஸோ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஸோ இன்வர்ஸ் என்ன? எக்ஸ் கமா ஒய் கமா பிலாங்ஸ் டு வி. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. கிளியரா? ஸோ நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட்டே இன்வர்ஸ் ஆகலாம். அப்போ அது இருந்தால் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஐடென்டி எலமெண்ட்டே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணால் ஐடென்டி எலமெண்ட் வேணும். இப்போ ஐடென்டி எலமெண்ட் தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா இன்வர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இ மேட்ரிக்ஸ் வரணும். நம்மளுக்கு இங்கே இ மேட்ரிக்ஸே does not belongs to V இருக்கும்போது B மேட்ரிக்ஸும் does not belongs to V டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியும். கிளியரா? கான்செப்ட் புரியுதா? ஐடென்டி எலமெண்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப அது இருந்தா மட்டும்தான் A plus B equal to E கொண்டு வர முடியும். அப்ப இன்வர்ஸ் எலமெண்ட்டும் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்ப இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைடு. கிளியருங்களா? ஸோ ஜென்ரலா அதை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, 6th ப்ராப்பர்ட்டி. So distributive of vector addition. So condition என்ன? x, y, belongs to v ன்னு எடுப்போம். alpha belongs to r ன்னு எடுப்பீங்க. alpha x plus y equal to alpha x alpha y. So இது satisfy பண்ணணும். So இதை எடுக்கிறதுக்கு first LHS எடுப்போமா? left hand side. So left hand side என்ன பண்ணுவீங்க? alpha a plus b matrix. ஓகேவா? alpha a matrix என்ன? a1 1 1 b1 plus b matrix என்ன? a2 1 1 b2. first matrix addition apply பண்ணுங்க. a1 plus a2
1 plus 1, 1 plus 1, b1 plus b2. So next matrix multiplications. உள்ள multiply பண்ணுங்க. Alpha a1 plus alpha a2. So இங்க 2 alpha வரும். 2 alpha, alpha b1 plus alpha b2. So this is a left hand side. Right hand side. Alpha a plus alpha b. Alpha a matrix a1 1 1 b1. So alpha b matrix a2 1 1 b2. So first matrix multiplications alpha a1 alpha 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 b1. So இங்கேயும் matrix multiplications alpha a2 alpha 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 b2. Okay. So next matrix additions alpha a1 plus alpha a2 alpha plus alpha alpha plus alpha alpha b1 plus alpha b2. Okay. So இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா alpha a1 plus alpha a2 2 alpha 2 alpha alpha b1 plus alpha b2. Okay. So இங்க செக் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். But distributive of vector additions satisfied. Clear? Distributive of scalar addition. So scalar addition x belongs to v எடுப்போம், alpha beta belongs to v எடுப்பீங்க, alpha plus beta x equal to alpha x beta x. So இது satisfy பண்ணும். So first left hand side. Left hand side என்ன எடுத்துப்போம்? Alpha plus beta A matrix. இப்போ alpha plus beta A matrix A1 1 1 B1. So matrix multiplication உள்ள apply பண்ணீங்கன்னா alpha plus beta A1 alpha plus beta alpha plus beta alpha plus beta B1. Okay. So இதை normal multiplication பண்ணுங்க. Alpha a1 beta a1 alpha plus beta alpha plus beta alpha b1 plus beta b1. So right hand side எடுக்கணும். Right hand side என்ன? Alpha a plus beta a. இப்போ alpha a1 1 1 b1 plus beta a1 1 1 b1. First matrix multiplications alpha a1 alpha 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 b1 plus matrix multiplications beta a1 beta 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 b1. Next matrix additions alpha a1 plus beta a1 alpha plus beta alpha plus beta alpha b1 plus beta b1 corresponding element add பண்ணிரு. ஓகேங்களா? இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் ஸ்கேலார் அடிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? ஸோ ஃபைனல் கண்டிஷன்ஸ் 8th ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ஆஃப் மல்டிபிகேஷன். ஸோ ரூல் என்ன? 1 belongs to R x belongs to v 1 dot x na x node multiplication identity. ஓகேவா? ஸோ சேம் 1 belongs to R எடுக்கணும். அப்போ 1 dot a 1 dot a1 1 1 b1. ஸோ உள்ள நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா a1 1 1 b1. ஸோ ஸ்கேலார் ஐடென்டி வெக்டார் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ ஸ்கேலார் ஐடென்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஆனால் அடிஷன் ஐடென்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன? நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன வரும்? க்ளோசர் அண்டர் அடிஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஐடென்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் v வந்து v is not a vector space.
ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வி இஸ் நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ் சொல்லிடலாம். ஸோ 8 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வி இஸ் நாட் ஏ வெக்டார் ஸ்பேஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாமில் எழுதணும். புரிஞ்சா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனதொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.